வணக்கம். நான் உங்கள் லட்சுமி பாட்டி. இப்போ பாட்டி வந்து குப்பைமேனி இலை வச்சுருக்கேன் பாருங்கள். குப்பைமேனி இலையை வச்சு நல்லெண்ணெய் கூட காய்ச்ச போகிறேன். அந்த குப்பைமேனி இலை வேரோடு அந்த பூவு தண்டு எதையுமே வேஸ்ட்டு பண்ண போகிறதில்ல. பார்த்திங்கன்னா வேரோடு வச்சுருக்கிறேன். நல்லா கழுவிட்டு வந்திருக்கிறேன். கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் பாருங்கள். இந்த வேர், இந்த தண்டு, இந்த இலை, இந்த பூவு எல்லாமே போட்டு எண்ணெயில் காய்ச்சி கொடுக்க போகிறேன். அது யாருக்கு பயன்படும் அப்படின்னா, இந்த சோரியாசிஸ் சொல்கிறாங்க இல்லையா, சொரிஞ்சால் சதையெல்லாம் அப்படியே கொட்டும், தோலெல்லாம் அப்படியே காஞ்சிட்டு வரும். அப்படியே சொரிஞ்சிங்கன்னா அப்படியே அவங்களுக்கு வந்து மாவு மாதிரி கொட்டும், அப்படி இந்த தோலெல்லாம் காஞ்சி. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு, இந்த தலையில் நிறைய பொடுகு இருக்கிறவங்களுக்கு, பொடுகு தலையை சொரிஞ்சால் அதுவும் அப்படியே பூச்சி மாதிரி இப்படி மாவு மாதிரி கொட்டும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது எண்ணெயில் தலையில் நல்லா எண்ணெயை காய்ச்சறதை பாட்டி காமிக்கிறேன். இது எப்படி கட் பண்ணி எப்படி காய்ச்சறன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து அந்த எண்ணெயை என்ன பண்ணோன்னா நல்லா தேய்ச்சிக்கிறணும். காய வச்சு அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை. உங்களுக்கு சளியெல்லாம் பிடிக்கும்னா வாரத்தில் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை தேய்ச்சிக்கோங்க. இப்போல்லாம் வெயில் காலம்தான், நல்லா தேய்ச்சி குளிக்கலாம், ஒன்றும் செய்யாது யாருக்கும். அந்த மாதிரி நல்லா உடம்பு ஃபுல்லாகவே நம்ம ரூமுக்குள்ளே போயிட்டு எல்லாம் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு பாயில் ஒரு 3 மணி நேரம் அப்படியே படுத்துக்கோங்க. நம்ம உடம்புல அந்த நம்ம உடலில் அந்த எண்ணெய் கலக்கிற வரைக்கும் நம்ம பாட்டுக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். இருந்துட்டு அதே மாதிரி தலையெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கோங்க. கண், முகம் எல்லாம் ஒன்றும் செய்யாது. குப்பைமேனி இலை நம்ம உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த இலை வந்து நம்மளுக்கு பயன்படும். நான் வந்து இந்த மாதிரி எண்ணெயை கேட்குறவங்களுக்கு கொடுப்பேன். இந்த மாதிரி எண்ணெய் எங்களுக்கு பண்ணி கொடுங்க, எங்களுக்கு நல்லா இருக்குது தேய்ச்சா. அந்த சோரியாசிஸ் இல்லாதவங்களே கேட்பாங்க, கொடுங்க உடம்புல தேய்ச்சா உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ பாட்டி என்ன பண்ணுவேன், இதை செஞ்சு கொடுப்பேன். இந்த எண்ணெயை எங்கள் வீட்டுக்கும் நாங்களும் இதை பயன்படுத்திக்குவோம். குளிக்கும்போது தலையிலேருந்து உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சிக்கிறோம். இந்த எண்ணெயை சும்மாவே தேய்ச்சிக்கலாம். சோரியாசிஸ் இருக்குன்னு தான் வந்தால் தான் தேய்க்கணும்னு கிடையாது. சும்மாவே நம்ம தேய்ச்சி இதை குளிக்கலாம். நம்ம உடம்பு, நம்ம மேனி, குப்பை மேனின்னு இதுக்கு பேர் வந்திருக்குது பாருங்கள். இது மேனியில் நம்ம உடம்புல தேய்ச்சோம்னா நம்ம உடம்பு வந்து இப்போ மேனின்னு தான் சொல்லுவாங்க. மேனிக்கு மேனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம உடம்புல தேய்ச்சோம்னா நல்லா அழகு கொடுக்கும், உடம்பு பளபளன்னு நல்லாயிருக்கும். அதான் அந்த எண்ணெய் தான் இப்போ நான் காய்ச்ச போகிறேன். அந்த எண்ணெய் நான் எப்படி காய்ச்சறேன்னு பாருங்கள். இதை நான் பொடியாக கட் பண்ணிக்கிறேன். பொடியாக கட் பண்ணிவிட்டு இதை இடிக்கணும். நல்லா ஃபஸ்ட்டு அலசிடுங்க. ஏன்னா செடியில் வெளியிலேருந்து நம்ம பறிச்சிட்டு வரோம். இந்த மாதிரி நல்லா பொடியாக தண்டு ரொம்ப பயன்படும். நீங்கள் மெண்டு கொஞ்சம் நேரம் வாய்க்குள்ளேயே வச்சுருந்தீங்கன்னா கூட உங்கள் வாய் புண்ணெல்லாம், எப்பேற்பட்ட இந்த நாக்கெல்லாம் புண்ணாக இருக்குது, ஒருத்தருக்கு நாக்கு வெடிப்பாக இருக்கும், அவங்கெல்லாம் இதை மெண்டு கொஞ்சம் நேரம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே கொஞ்சோண்டு உப்பு தண்ணியை வச்சு உப்பும் மஞ்சத்தூளும் கலக்கிட்டு ஒரு தண்ணியில், வெதுப்பான தண்ணியில் வாய் கொப்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி தொடர்ந்து செய்யணும். ஒரு நாள் செஞ்சுட்டு நல்லாவே ஆகலையே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. தொடர்ந்து அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் அதற்குடைய தீர்வு கிடைக்கும். பார்த்திங்கன்னா வேரில் அவ்வளோ நன்மை இருக்குது. பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எனக்கு சொல்லுவார், இதில் வந்து அவ்வளோ மருத்துவ குணமாக இருக்குமா அப்படின்ட்டு. அப்புறம் வாயில் போட்டு மெல்ல சொல்லுவார். வந்து உட்காந்து மருந்து கேட்குறவங்கள பேசும்போதே அவங்க வாயெல்லாம் நாரும். அப்போ என்ன சொல்லுவார், இந்த குப்பைமேனி இலையை எடுத்து என்ன பண்ணுவார், ஒரு கையை எடுத்து கொடுத்து வாயில் போட்டு மெல்ல சொல்லுவார். மென்றுட்டு கொஞ்ச நேரம் அங்கே போய் உட்காருங்கன்னு வேறு ஒருத்தருக்கு வைத்தியம் பார்ப்பார். அப்படியே வாயில் போட்டு மெல்லுவாங்க. மென்றுட்டு கொடுத்துருவார். கொடுத்தோடனே அவங்க வேறு போய் அங்கே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாரா. நானும் அவங்க எங்கள் அப்பாவுக்கு அசிஸ்டண்ட்டு, நான் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பேன். பார்ப்பேங்க, அங்கே போய் உட்காருங்க, மென்றுட்டிங்களா, அங்கே போய் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லுவார். உட்காந்துருப்பாங்க. அடுத்து வந்தவங்க பார்ப்பார் எங்கள் அப்பா. எல்லாம் சும்மா தான் பார்ப்பார், காசு வாங்க மாட்டார். ஆனால் எண்ணெய்க்கு வந்து எண்ணெய் கொடுக்குறதுக்கெலாம் காசு வாங்கி அவர் வந்து மூலிகை எடுத்துகிட்டு வந்து தானே அவர் செஞ்சு கொடுக்குறாரு. அப்புறம் குழந்தைங்களுக்கு கை இந்த பிசகிருச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணுவார். அதனால் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ கொஞ்சம் நேரம் சென்று என்னையை தான் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுவார் எங்கள் அப்பா. சுடு தண்ணி, அடுப்பில் எப்போவுமே தண்ணி இருக்கும். அங்கே தான் அடுப்பு எரியுமே. அடுப்பில் எப்போயும் எங்கள் அம்மா ஒரு பானை நிறையா தண்ணி வச்சுருக்கோம். ஒரு கோலம் தண்ணி எடுத்துகிட்டு வாம்மா அப்படிம்பார். நான் ஒரு கோலம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். கொடுத்தோன்னே போய் வாயை கொப்பளிப்பா அப்படிம்பார். அப்புறம் திரும்பி ஒரு கோலம் தண்ணி எடுத்துகிட்டு வாம்பார். அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போடுவார், உப்பு போடுவார், கலக்கி இந்தாப்பா கொப்பளி அப்படிம்பார் அப்பா. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். எனக்கு அது தெரியாது. அப்போ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன்.
சரியா அப்போ எங்கள் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் செஞ்சேன். எங்கள் அப்பா என்னென்ன செஞ்சாரோ சொல்லி கொடுத்தாரு. என் பிள்ளைங்க கை வலிக்குது, வயிறு சரியில்லை அப்படின்னாக்கா நான் எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த வைத்தியம் தான் என் குழந்தைங்களுக்கு நான் பார்ப்பேன். இது வரைக்கும் என் பேரனுங்களுக்கும் அதே தான் கொடுத்துட்டு வரேன். அவங்களும் மனம் கொடாமல் எல்லாம் குடிச்சுக்குவாங்க, நான் கொடுக்குறதெல்லாம் குடிச்சுக்குருவாங்க. சரியா? இப்போ பாட்டி வந்து எண்ணெய் எப்படி காய்ச்சறன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், 150 நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஆனால் நீங்கள் காரத்தன்மையான இருக்கிற சட்டியிலலாம் இதை போடக்கூடாது. புழங்காத சட்டியில் தான் நம்ம இந்த எண்ணெய் காய்ச்சணும். இந்த பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை கொட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கிறேன் பாட்டி. இதை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ரொம்ப காஞ்சிருக்கும் போது தண்ணியோடு அப்படியே கொட்டிடாதீங்க, எண்ணெய் வந்து மேலே தெறிக்கும். 150 கிராம் நான் இப்போ அரைச்சிருக்கிறேன். எண்ணெயும் 150 கிராம் தான் ஊற்றிருக்கிறேன். கரெக்டாக எண்ணெய் எவ்வளோ எடுத்துருக்குறோமோ அந்த அளவு குப்பைமணி இலையும் எடுத்துக்கணும். தண்டு, கீரை, பூவு, இலை எல்லாத்தையுமே போடணும். போட்டு நல்லா காய்ச்சணும். முகத்துக்கெல்லாம் தேய்ச்சி சும்மாவே குப்பைமணி இலையை நல்லா அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு, மஞ்சள் நல்லா விரலி மஞ்சள் இருந்துச்சுன்னா அதை போட்டு அரைச்சிட்டு நீங்கள் முகத்தில் தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு குளிச்சிங்கன்னா முகம் பளபளன்னு இருக்கும். உடம்பெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு குளிக்கலாம். சும்மாவே நம்ம தேய்ச்சிட்டு குளிக்கலாம். சோரியாசிஸ் இருக்கிறவங்க தான் இல்லை, நம்ம சும்மாவே நம்ம உடம்புக்கு நல்லா அரைச்சிட்டு தேய்ச்சி குளிக்கலாம். நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு குளிக்கலாம். கழுத்தெல்லாம் நல்லா தேய்ச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கழுத்து, காது, கண், மூக்கு எல்லா பக்கமும் தேய்ங்க. இந்த எண்ணெய் அப்படியே நல்லா சுண்டி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள், இந்த மாதிரி விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. ஒரு மஞ்சள் நல்லா இடித்து வச்சுருக்கிறேன், போட்டுறேன். எல்லாருக்குமே தேய்க்கலாம். நீங்கள் ரொம்பவே அற்புதமான ஒரு எண்ணெய் இது, மூலிகை எண்ணெய். அவ்வளோ ஒரு நல்ல பயனுள்ளதாக நல்ல ஒரு கேட்கும் இந்த எண்ணெய். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு நாள் தேய்ச்சிட்டு சரியாகவே ஆகலை அப்படின்லாம் நீங்கள் விட்டுறக்கூடாது. தொடர்ந்து இது ஒரு வேலையாகவே நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இருக்கிற அந்த நோய்கள், வந்த நோய்கள்லாம் குணமாகும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பல்லுக்கெல்லாம் அந்த மாதிரி பல்லு வலிக்கு நீங்கள் வாயில் கொப்பளிச்சு வாய் உள்ளே ஃபுல்லாக நாக்கெல்லாம் உங்களுக்கு புண்ணாக இருக்கும், அந்த ஓரம்லாம் புண்ணாக இருக்கும்போது இதுக்கு நின்று கொஞ்சம் நேரம் வச்சுருந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் உப்பு போட்டு கொப்பளிச்சு துப்பு வாய் கழுவிக்கணும். ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் வச்சுக்கோங்க. இது என்ன பக்குவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன் இல்லையா, அந்த சலசலப்பு நிற்கணும். அதுக்கு தான் தண்ணி ஊற்றி அரைக்கிறது. கொஞ்சம் அந்த சலசலப்பு அப்படியே நின்றுட்டு ஒரு 5 நிமிஷம் திரும்பி நம்ம கொதிக்க விடணும். அப்போ பக்குவமாக ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா சலசலப்பு சத்தம் நின்றுச்சு பாருங்கள். எண்ணெய் கொதிக்கிற சத்தம் தான் கேட்குது. அந்த சலசலன்னு தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அந்த தண்ணி சத்தம்லாம் இல்லை. தண்ணி ஃபுல்லாக வற்றிருச்சு. அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த சலசலப்பு சத்தம், தண்ணி போகிற சத்தம் வர்ற வரைக்கும் நம்ம காய்ச்சணும். காய்ச்சிட்டு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் பாதி குறைஞ்சிருச்சு பாருங்கள். பாதி எண்ணெய் குறைஞ்சிருச்சு. நான் ஊற்றி ஆற வச்சுருக்கிறேன் கொஞ்சம் பாட்டி. பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த இலையோடு தான் நம்ம உடம்புல தேய்க்கணும். அதை நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன். சூடு இருக்கும்போது தேய்க்கக்கூடாது. சூடு நல்லா கொஞ்சம் ஆற வச்சு தேய்க்கணும். இந்த மாதிரி உடம்புல நல்லா தேய்ச்சிட்டு பார்த்திங்கன்னா பாட்டி தேய்க்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறணும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் ஏதாவது வேலை இருந்தால் கூட பாருங்கள். பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுட்டு அப்புறம் நல்லா வெதுப்பான தண்ணியில் நீங்கள் குளிச்சிங்கன்னா அப்படியே உங்கள் மேனியும் அழகாக இருக்கும். உங்களுக்கு இருக்கிற அந்த உடம்புல இருக்கிற நோயும் குறைஞ்சிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதான் இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, காரம் இருக்கக்கூடாது. புழங்காத சட்டியில் தான் நீங்கள் வந்து இந்த சட்டி வந்து நான் இந்த மாதிரி மருந்து காய்ச்சறதுக்கு வேண்டி தான் வச்சுருப்பேன். இந்த மாதிரி இலத்தலைங்களை காய்ச்சறதுக்காக தான் இது வச்சுருக்கிறேன். இதோட இன்னொன்று பெருசு இருக்குது, பெருசுலேயும் காய்ச்சுவேன். நல்லா ஆறினோன்னு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா ஆறட்டும். பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்ச நேரத்தில் அந்த எண்ணெய் ஃபுல்லாக நம்ம உடம்புல இழுத்துரும்.
இழுத்து நமக்கு அவ்வளோ அப்போ தெரியும் நம்மளுக்கு அந்த உடம்புல இழுத்து நம்ம உடம்பு வந்து ஒரே காஞ்சி போயிடும். அப்போ நல்லா இழுத்துரும். அப்போ போய் நீங்கள் குளிங்க. அப்போ நம்மளுக்கே தெரியும் அந்த உடம்புல இருக்கிற அந்த எண்ணெயெல்லாம் இழுத்தது நல்லாவே தெரியும். இதே மாதிரி பாட்டி எப்படி இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கிறணும்னு சொல்லியிருக்கிறேன். நல்லா தலையில் தலை கசக்கிறதுக்கு முன்னாலேயே காலையிலேயே தேய்ச்சிக்கோங்க. நல்லா தலையில் பொடுகு இருக்கிறவங்கலாம், நிறைய பொடுகு இந்த சொரிஞ்சா அப்படியே பொல பொலன்னு கொட்டுறோம், தூசி மாதிரி கொட்டுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், தலையில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. தலையில் நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே கொண்டை போட்டு அப்படியே இருங்க. வீட்டுக்குள்ளேயே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் குளிக்க ஒரு 2 மணி நேரம் பொறுத்து போய் குளிங்க. உங்களுக்கு அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் தலையில் ஒரு பொடுகு இருக்காது. இந்த சோரியாசிஸ் எல்லாம் சுத்தமாக வராது, எல்லாமே போயிடும். இந்த குப்பைமணி இலைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஓகேவா பாட்டி? இந்த மாதிரி எப்படி காய்ச்சணுன்றதை காமிச்சிருக்கிறேன். குப்பைமணி இலை பக்கத்தில் எல்லா இடத்துலையும் முளைக்கும். தேடியெல்லாம் போக வேண்டியதில்லை. நம்ம நடக்கிற தடத்துல எல்லாம் கிடைக்கும். குப்பைமணி இலை கிடச்சா வாங்கி அழகாக செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெரியவங்க வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு பேரம் பேத்திங்களுக்கெல்லாம் தேய்ச்சி குளிக்க வைங்க. வருமுன்னு காப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அந்த மருந்து. நம்மளுக்கு எதுவும் வர்றதுக்கு முன்னாடி இந்த பனிக்காலம் இதெல்லாம் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா உடம்புலாம் கருத்து போய் சுருங்கிடும் நம்ம கை கால்லாம். அதெல்லாம் வரவே வராது. இந்த மாதிரி மருத்துவ குணம் நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா அதெல்லாம் வராது. சரியா? போதும், அது ரொம்ப பேசிட்டேன் பாட்டி. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு லைக் தட்டி விட்டுருங்க பாட்டிக்கு. ஓகேவா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.